ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु विद्यां भागवतस्य भागवते संस्कृते भक्तिप्रतिमं करोति वाचालं बन्धुं रङ्गायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरो दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानगणशलाकया संशोधितमेन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் சித்திரகேது பரமபுருஷரை சந்தித்தல் அதை பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருவோம். சோ பகவானுடைய தரிசனம், ஏன்னா நாரதர் சில ஸ்தோத்திரங்களை சொல்லியிருந்தா அதை சொன்னதுனால சித்திரகேதுவுக்கு அனந்தரை சந்திக்கக்கூடிய அந்த தரிசன வாய்ப்பு அவருக்கு கிடைச்சு. சோ பகவான் சாட்சாத் எதிர நின்னதுக்கு அப்புறம் பகவானை பார்த்த உடனே என்ன ஆகும், எல்லாருக்கும் ரோமாஞ்சனம் ஆயிடும். ஏன்னா பகவான் தன்னுடைய சகாக்களோட நித்திய சூரிகளோட சனத்குமாரர்களோட அங்க வந்திருக்காரு. சோ அவங்களை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ரோமாஞ்சனம் ஆயிடுது, அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அவருக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசுறதுக்கே வரல. அப்படி வாய் எந்த ஒரு வார்த்தையும் நினைவுல கூட வரல. ஏன்னா அகாரம் ஆன்ற எழுத்து கூட ஞாபகத்துக்கு வரலன்னா பாருங்க. அது போல அவர் அனைத்தையும் மறந்துட்டார். அப்படி மறந்த நிலையில நிக்கிறார். அதுக்கப்புறம் தன்னை அவர் சுதாரிச்சுண்டா அதுக்கப்புறம் பகவானை துதிக்க ஆரம்பிக்கிறார். அனந்தர அவரு என்னென்ன துதி பாடுறாருன்னு பார்க்கலாம். சோ பகவானை பற்றி அவரு துதி பாடுறது 34வது ஸ்லோகத்திலிருந்து 49 வரையும் சித்திரகேது பகவானை பார்த்து புகழ்ந்து துதி பாடுறது இருக்கு. சோ அதுக்கப்புறம் 50வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகம் வரையும் பகவான் அனந்தர் அதற்கு சித்திரகேது கிட்ட என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு பதிலுக்கு என்னென்ன சொல்றார், ரிப்ளை என்ன பண்றார் அப்படின்னுட்டு அவர் இவ்வளவு நேரம் பிரார்த்தனை பண்ணதுக்கு அவரு பதிலுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப பகவானே அவர் என்னென்ன துதி பாடினாருன்னு பார்க்கலாம். சோ சித்திரகேது உவாச்சா. சோ சித்திரகேது இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். வெல்லுவதற்கரிய பகவான், ஏன்னா பகவானுக்கு அதாவது அதுதான் பகவானுக்கு என்ன அஜிதர். அஜிதர்னா என்ன, பகவானுக்கு ஈக்குவலும் யாரும் கிடையாது, பகவானுக்கு விட மேலானவர் யாரும் கிடையாது. அதனால்தான் அவர் அஜிதர்ன்னு சொல்றார். சோ வெல்லுவதற்குரிய பகவானை உங்களை யாராலும் வெல்லவே முடியாது. சோ யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களையும் மனசையும் அடக்கி இருக்காங்களோ அப்படியாப்பட்ட பக்தர்களால மாத்திரம்தான் உங்களை தரிசிக்கிற வாய்ப்பே கிடைக்கும். அவங்களுக்கு மாத்திரம் பக்தியே வரும். சோ அப்படி பக்தி பண்ணதுனாலதான் என்ன ஆகும், இப்படி உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த பௌதிகத்துல பௌதிக பலன்களை, அதாவது பௌதிகமான பலன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு பௌதிகமான ஆசைகள் எதிர்பார்த்து யார் இருக்காங்களோ அப்படியாப்பட்டவர்கள் பக்தர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. சோ அப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாம இந்த பௌதிக விஷயங்கள் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லாம இருக்கக்கூடிய பக்தர்களால மாத்திரம்தான் சோ உங்களுடைய கருணையால, காரணமற்ற கருணையால பகவானே உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். சோ நீங்க எவ்வளவு ஒரு கருணையோட நீங்க உங்களை வெளிப்படுத்திருக்கீங்க. ஏன்னா பகவானா வெளிப்படுத்தினாதான் நம்மளால பகவானை பார்க்க முடியும். நாமளா போய் பகவானை பார்க்கணும்னா அது சாத்தியம் கிடையாது. பகவான் விருப்பப்படணும். ஓகே, இவங்களுக்கு நம்ம தரிசனம் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு பகவானே விருப்பப்பட்டாதான் அது நம்மளுக்கு நிஷ்காம, அதாவது என்ன, எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். பக்தன்னா எப்படி இருக்கணும், எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவனாக, அவனுடைய விருப்பம் எதுவா இருக்கணும், வெறும் பகவான் மாத்திரம்தான் விருப்பமாக இருக்க வேண்டும். சோ அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பகவானை பார்த்து சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓ பகவானே, இந்த பிரபஞ்சம் படைத்தல், காத்தல், அழித்தல், இது அனைத்தையும் செய்யக்கூடியது பகவானே நீங்க தான். சோ நீங்க தான் சிருஷ்டிச்சீங்க. இந்த பிரம்மதேவர்ல இருந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எறும்பு வரையும் இருக்கக்கூடிய அனைத்தையும் சிருஷ்டிச்சது நீங்க தான்.
சோ அனைத்து அம்சங்களுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறது நீங்கதான். நீங்கதான் என்ன பூரணமானவர், அனைவருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர். இந்த படைப்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் நீங்கதான், சக்தியை தரக்கூடியவர். அதனாலதான் உங்களுக்கு ஈஸ்வரன் பேரு. சோ இங்க வந்து ஆனா உங்களை தனித்தனி கடவுளாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து முழுமுதற் கடவுள். நீங்க பூரணமானவர் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். இந்த பிரபஞ்ச தோற்றம் ஒரு சின்ன அணுல இருந்து இந்த பிரம்மாண்டம் வரையும், சின்ன அணுனா தெரியும் இல்லையா, ஒரு சின்ன ஆக்டம் சொல்லுவோம் இல்லையா, சோ அதுல இருந்து இந்த பிரம்மாண்டம் வரையும் இந்த பிரபஞ்சம் மொத்தமே, இந்த மொத்த பௌதிக சக்திக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடியது நீங்க தான். ஏன்னா ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஏன்னா பிரகலாதர் வந்து கேட்கிறாரு இல்லையா, ஆக்சுவலா இரண்யகசிபு கேட்கும்போது பிரகலாதர் சொல்றாரு, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்காரு. ஏன்னா இரண்யகசிபு கேட்கணும், பகவான் எங்க இருக்காரு, ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லாத, எங்க இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டு. ஆனா பகவான் இல்லாத இடம் எங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் நீக்குமாற நிறைந்திருக்காரு பகவான். அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த தூண்ல இருக்காரா, எல்லா தூண்லயும் தான் இருக்காரு, அதெல்லாம் இந்த தூண்ல இருக்காரான்னு. இந்த தூண்லயும் இருக்கார், இந்த தூண்லயும் இருக்கார். ஆக்சுவலா பகவான் என்ன பண்ணாரு, எல்லா தூணையும் ரெடியா தான் இருந்தார், எந்த தூணை தட்டினாலும் வெளியே வர்றதுக்கு அவர் ரெடியா தான் இருந்தார். சோ இந்த தூண்லயும் இருக்கார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவன் அடிச்ச உடனே பகவான் வெளியே வந்தார். சோ அது போல ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் யாரு, பகவான் தான். சோ ஆரம்பமும் நடுவும் முடிவும் பூரணமாக இருக்கிறது பகவானே உங்களாலதான். நீங்க வந்து நித்தியமானவர், நீங்க இல்லாத ஒரு இடம் எதுவுமே கிடையாது. எல்லா காலகட்டங்களிலும் இருக்கக்கூடியவர் நீங்க தான், உணரக்கூடியவர் நீங்க தான், நிலையானவர் நீங்க தான். இந்த பிரபஞ்சத்தில் தோற்றத்திலிருந்து அழிவு வரைய மாற்றங்கள் இருக்கு, ஆனா நீங்க தான் ஆதிசக்தி. அதாவது அச்சுதம் அத்வைதம் அச்சுதம் அநாதிர் அனந்த ரூபம் ஆத்தியம் புராண புருஷம் நவயப்பனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மவர்த்தௌ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அதாவது நீங்க எப்பவுமே இளமையான தோற்றத்தில் இருக்கீங்க, ஆனா ரொம்ப பழைய மூல புருஷர். ஆனா இளமையா தான் இருப்பார், புது இளமையோடு இருக்கக்கூடிய பகவான். ஆனா நீங்க எப்பவும் பழைய மூல புருஷன். இந்த உலகம் கூட அழிஞ்சிடும், ஆனா நீங்க எப்பவுமே நிலையா இருக்கக்கூடிய. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கீங்க, புது இளமையோட எவ்வனமா இருக்கக்கூடியவர், ஆனந்தமயமானவர், ஞானமயமானவர் யாரு, பகவான். இப்படியெல்லாம் அவர் வந்து புகழ்ந்து சொல்றாரு. சோ நீங்க இல்லாத இடமே கிடையாது. ஒண்ணு இல்லை, ஒரு எலுமிச்சம் மரம் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு டன் கணக்குல சிட்ரிக் அமிலம் இருக்கு, சிட்ரிக் ஆசிட் இருக்கு. சோ அந்த அமில அந்த மரத்தை கொடுத்தத நீங்க தான், அதுல அமிலமா இருக்கிறத நீங்க தான். ஏன் இப்ப சயின்டிஸ்டுங்க நிறைய ரசாயனங்களை வச்சு இதை டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா ரசாயனமாவும் இருக்கிறது நீங்க தான். சோ அனைத்துக்கும் பீஜம் நீங்க தான். நீங்க இல்லாத ஒரு இடம் எதுவுமே கிடையாது, ஒவ்வொரு அணுவிலும் நீங்க இருக்கீங்க. இதுதான் யாரு, சித்திரக்கேது வந்து பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ ஒவ்வொரு பிரபஞ்சமும் முக்கியமா இப்ப இந்த ஒரு பிரபஞ்சம் எடுத்துக்கலாம், இந்த ஒரு பிரபஞ்சத்துல மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மொத்த சக்தி, பொய், அகங்காரம் அப்படின்ற 7 அடுக்குகளாக இருக்கக்கூடியது நீங்க தான். சோ முதல் அடுக்கை விட 2வது அடுக்கு 10 மடங்கு பெருசு, 2வது அடுக்கை விட 3வது அடுக்கு 10 மடங்கு பெருசு. ஒரு நிமிஷம் நான் வந்து ஸ்கிரீன் சேஞ்ச் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் அடுக்கு என்ன, பூமி. சோ அது அது எவ்வளவு சைஸ் அப்படின்னுட்டு, அதாவது பில்லியன் கணக்குல இருக்கும். சோ இது வந்து 40 பில்லியன் மைல்ஸ் அகலம் கொண்டது, அவ்வளவு விஸ்திரமான அகலம் கொண்டது. சோ இதுக்கு அதாவது பூமின்னா இதுக்கு அது தேவதை யாரு அப்படின்னா வராங்க. அடுத்தது என்ன, நீர். சோ இதற்கான அரி தேவதை யாரு அப்படின்னா மச்சர். சோ இந்த 2வது லேயர், நீங்க ஒரு பச்சை தேங்காய் எடுத்துக்கோங்க, இளநீர்னு எடுத்துக்கோங்க,
பச்சையே இருக்கும் மேல, அத மேல இருக்கிற பச்சையை நீக்கணும் உள்ள இருக்கும் வெள்ளையா நார்பகுதி இருக்கும். அந்த வெள்ளையா நார்பகுதியை எடுத்தோம்னா உள்ள என்ன ஓடு பகுதி. அந்த ஓடு பகுதியை எடுத்தோம்னா உள்ள தேங்காய் மேல கொஞ்சம் ப்ரௌனிஷா ஒண்ணு இருக்கும். அதை எடுத்தோம்னா ஒயிட் கலர் தேங்காய் இருக்கும். அதுக்குள்ள தண்ணி இருக்கும் இல்லையா? சோ ஒரு தேங்காய், பச்சை தேங்காய்க்குள்ள எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு. சோ அது போல இது பூமி பாருங்க, நிலம் நிலம். சோ நிலத்தினுடைய அதிபதி வராக தேவர். சோ அந்த நிலம், அந்த லேயர் எவ்வளவு அகலம் அப்படின்னா 40 பில்லியன் மைல்ஸ். அடுத்தது நீர் லேயர். சோ இந்த ரெண்டாவது லேயர் 40 இன்டூ 10 போடுங்க. அப்ப எவ்வளவு ஆகும்? 400 பில்லியன் மைல்ஸ் அகலம். ஓகே, 400 பில்லியன் மைல்ஸ் அகலம். ஓகே, அடுத்தது மூன்றாவது லேயர் நெருப்பு. சோ அதுக்கு அதிதேவர் சூரிய நாராயணர். சோ இந்த சூரிய நாராயணர் இவருடைய இந்த லேயர் வந்து 4000 பில்லியன் மைல்ஸ் அகலம். சோ அடுத்த லேயர் என்ன? காற்று. நான்காவது லேயர் என்ன? காற்று. சோ அது வந்து 40,000 பில்லியன் மைல்ஸ் அகலம் கொண்டது. அதுக்கு தேவதை யாரு அப்படின்னா பிருத்திவி. ஓகே, சோ அடுத்தது ஆகாசம். சோ ஆகாசம், அதுக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா அனிருத்தர். சோ அது வந்து 4 லட்சம் பில்லியன் மைல்ஸ் அகலம். ஓகே, சோ அடுத்தது ஆறாவது லேயர். ஆக்சுவலா நம்ம வந்து மூன்றாவது ஸ்கந்தத்துல பார்க்கும்போது ஆறாவது லேயர் வந்து நமக்கு மகா தத்துவம்னு கொடுத்துருக்கு. சில இதுல வந்து ஏழாவது மகா தத்துவம் கொடுத்துருக்கு. அதனால இப்ப ஏதோ ஆக முதல்ல 2 தான் மாறி இருக்கு. 5, 6 கொஞ்சம் மாறி இருக்கு. சரி, 6, 7 மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ 6th லேயர் என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி மகா தத்துவம். அது வந்து 40 லட்சம் பில்லியன் மைல்ஸ் அகலம் கொண்டது. ஓகே, அது வந்து அதுக்கு அதிபதி யார் அப்படின்னா வாசுதேவன். அடுத்தது ஃபால்ஸ் அகங்காரம், 7வது லேயர். ஸோ அதுக்கு அது வந்து எவ்வளவு அப்படின்னா 4 கோடி பில்லியன் மைல்ஸ் அகலம் கொண்டது. ஸோ அதுக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா சந்தோஷம். ஓகே, ஸோ இவ்வளவு ஒண்ணு இல்லை. இந்த அனைத்து இவ்வளவு பெரிய அண்டம், இவ்வளவு அகலம், நீள அகலம், அகலம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நீளம் பாருங்க. அதெல்லாம் வந்து 5வது ஸ்கந்தத்துல இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. அதெல்லாம் இப்ப நம்ம இன்னும் ஷார்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு அகலம் கொண்டது இது அனைத்து, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லையற்றவர் யாருன்னா நீங்க தான் சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணது நீங்க தான். ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் இருக்கிறது நீங்க தான். எல்லையற்றவர். அதனாலதான் பகவானே உங்களுக்கு அனந்தர்னுட்டு பேரு. எல்லையற்றவர். அனந்தர்னா என்ன? எல்லையற்றவர். சோ பகவான் அதுதான் பகவத்கீதையில சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அத்வைத அதவா பகு நைதேன கிம் ஞாதேன தவார்ஜுனா விஷ்டயாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாந்தேன சிதோ ஜகத். ஓ அர்ஜுனா, இப்படி பௌதிக விஷயங்கள், இந்த அறிவியலை பற்றி, இந்த பௌதிக லோகத்தின் அறிவியலை பற்றி என்ன தேவை இருக்கு? என்னுடைய ஒரு பின்ன பகுதி தான் இந்த பிரபஞ்சமே. சோ நான் இந்த முழு பௌதிக சக்தி அனைத்தையும் படைத்தது நான் தான். ஏன்னா மொத்தம் இந்த 4 பங்குகளாக இருக்கு. 3 பங்கு என்ன? திரிபாத விபூதி ஆன்மீக லோகம், ஏகபாத விபூதி 1 பங்கு மட்டும்தான் என்ன? இந்த பௌதிக லோகம். சோ அதுல ஒவ்வொரு கடுகுகள், அதுக்குள்ளதான் என்ன? இந்த ஒவ்வொரு அண்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சின்ன கடுகு தான். ஒரு மூட்டை ஃபுல்லா ஒரு கடுகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மூட்டைய ஓபன் பண்ணி இப்படி கீழே கொட்டோம்னா எப்படி இருக்கும்? அது போல இந்த பௌதிக உலகத்துல இந்த ஒவ்வொரு அண்டம் ஒவ்வொரு கடுகு போல இருக்கு. சோ அந்த கடுகுக்குள்ள இது போல 7 லேயர்ஸ், அதுக்குள்ள தண்ணி, அதில் பகவானுடைய படுத்துட்டு இருக்க அந்த தொப்புள்ள இருந்து போகக்கூடிய அந்த தண்டுக்குள்ளதான் இந்த 7 14 லோகங்கள் இருக்கு. சோ இது எல்லாம் ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா,
சோ பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் பகவத்கீதையில. சோ இந்த பௌதீக அறிவியலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த பௌதீக உலகம்ன்றது என்ன, ஒரு சின்ன கடுகுதான். ஏன்னா பகவானுடையது திரிபாத விபூதி, இந்த பௌதிக உலகம் ஏகபாத விபூதி. சோ இந்த ஏகபாத விபூதினா திரிபாத விபூதிக்கு பக்தி செஞ்சு நமக்கு போகும். அதை விட்டுட்டு இந்த பௌதிக லோகத்தை பற்றி என்னென்ன எப்படி இருக்கு, என்னென்ன சைஸ் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன ஆக போறோம்? ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் கிடைக்கப்படும், ஒண்ணும் இல்லை, வேஸ்ட், எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ நீ பக்தி செய்யறதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ அதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ பகவானே, பரம புருஷரே, புலனுணர்வு தீவிர வேட்கை கொண்டவர்கள் என்ன பண்றாங்க, தேவர்கள் கிட்ட போயிடுறாங்க, தேவர்களை வழிபடுறாங்க, புத்தியற்ற மனிதர்களாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து மனித ரூபத்துல இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்காங்க. சோ ரீசன் இதுதான். அவங்க வந்து இந்த பௌதீக உலகத்துல சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையால அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, தேவர்களையே போய் அடைகிறாங்க. ஸோ தேவர்களை அடைஞ்சு அவங்க வந்து தன்னுடைய இந்திரிய சுகத்துக்காக பலனை எதிர்நோக்கி சில பூஜைகளை செய்கிறார்கள். பலனை எதிர்நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு, ஏன்னா இவங்க எல்லாம் முட்டாள்கள், மிருகத்தனமான வாழ்க்கை வாழறாங்க. சோ நமக்கு பௌதீகமான விஷயமோ இல்ல ஆன்மீகமான விஷயமோ எதை கேட்கணும்னாலும் நம்ம என்ன யாருக்கிட்ட கேட்கணும், பகவானே உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அழியும் போது இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் இருந்து எல்லாரும் தான் அழியிறாங்க. நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு அரசியல் தலைவர் ஆட்சி அமைச்சிருக்கலாம். சோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன மக்களுக்கு தேவையான கொள்கைகள் எடுத்துட்டு வராங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த வர ஆட்சியாளர்கள் அதை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. சோ அவங்க என்னென்ன எடுத்துட்டாங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர் அதை வந்து பண்ண மாட்டாங்க. அது போல இந்த ஆட்சியாளரே எப்படி வேஸ்ட், அது போல இந்த தேவர்களும் என்ன, இந்த பூமி அழியும், அதாவது இந்த லோகம் அழியும் போது அவங்களும் சேர்ந்துதான் அழியறாங்க. ஆனா இந்த மனிதர்களுக்கு, மிருகத்தனமான மனிதர்களுக்கு இதை பத்தி புரியறதே இல்லை. சோ நிலையா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பக்தி செய்யாம தேவர்களை போய் அவங்க வந்து நாடுறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம், அகாம சர்வ காமே மோட்ச காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜதா புருஷம் பரம். சோ நமக்கு தெளிவான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது பௌதிகமான ஆசைகளோ இல்ல ஆன்மீகமான ஆசைகளோ எதுவா இருந்தாலும் பகவான் தான் கேட்பாங்க. இப்ப நமக்கு பிரைம் மினிஸ்டர் நமக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, நாம ஏன் இந்த லோக்கல் எம்எல்ஏ கிட்ட போய் உதவியும் கேட்க போறோம் இல்லையா? சோ அது போல நமக்கு நேரடியா பகவான் கிட்டே தொடர்புல இருக்கும்போது நாம எதுக்கு இந்த தேவர்கிட்ட அதெல்லாம் போய் கேட்கணும்? அததான் இங்க அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ அனைத்தும் பூரணம் நீங்க தான். ஓ பரம புருஷரை, புலன் நுகர்வுக்குரிய பௌதிக ஆசைகள்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா சகல ஞானத்தின் பிறப்பிடம் நீங்க தான். ஏன்னா இந்த பௌதிக குணங்களுக்கு மேற்பட்டவர் நீங்க தான் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதனாலதான் அவங்க வந்து இந்த பௌதிகத்துல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாட்டிக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த பௌதிக லோகத்துல எப்படி ஜென்ம மிருத்து ஜராவியாதி திரும்ப திரும்ப பிறக்கிறது, அந்த கஷ்டத்தை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யார் ஒருத்தர் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய கர்மங்கள் என்ன ஆகும், வறுக்கப்பட்ட விதைகள் எப்படி முளைக்காதோ, நார்மல் விதைகளை நீங்க மண்ணுல போட்டீங்கன்னா முளைச்சிடும். ஆனா வறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விதை நீங்க போட்டாலும் முளைக்கவே முடியாது. அது போல யார் ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் வறுக்கப்பட்டுடும். அப்படி வறுக்கப்பட்டதுனால அவங்க திரும்ப மறுஜென்மம் இந்த பௌதிகத்துல எடுக்கவே முடியாது. அவங்க திரும்ப இந்த பௌதிகத்தில் பிறவி எடுக்கவே முடியாது. சோ அவ்வளவு சிரேஷ்டமானது உங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி. சோ உங்களுடைய சகவாசத்துல இருக்கிறதுனாலதான் நான் என்ன ஆவாங்க, அவங்க உங்களுடைய ஆன்மீக லோகத்துக்கு வர முடியும். சோ யார் உங்களுடைய சகவாசத்தை விடுறாங்களோ அவங்க திரும்ப திரும்ப இந்த பௌதிகத்துல அவங்க சிக்கிறாங்க.
சோ பகவானே பகவத்கீதையில எதுனா சொல்றார், ஜென்ம கர்மச்ச வேதித்யம் ஏவம் ஏவேதி தத்ததகம் தியக்த தேகம் புனர்ஜென்ம நைதிமம் ஏதி. சோ அர்ஜுனா, சோ யார் ஒருத்தன் பகவானுடைய தோற்றம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய செயல்கள் சிரேஷ்டமானது, அவருடைய லீலைகள் அற்புதமானது அப்படின்னுட்டு பகவானை தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்னுடைய நித்திய உலகத்துக்கு வருவான் அர்ஜுனா அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஓகே, சோ திரும்ப இந்த பௌதிக உலகத்துல ஏன் வந்து சிக்கிக்கணும்? சோ அவ்வளவு சிரேஷ்டமானவர் பகவானே நீங்க. ஓ அஜித்தனே, அதாவது வெல்ல முடியாதவரே, ஓ அஜித்தனே, உங்களுடைய தாமரை பாதங்கள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கு. சோ கலங்கமற்ற உங்களுடைய பாகவத தர்மத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அத வந்து, அதாவது நம்ம நிறைய பகவான் நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன ஆகும்? நம்ம கண்டிப்பா பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். சோ முக்கியமா நம்ம பௌதிக ஆசைகள் இல்லாம இருக்கும், தன்னிறைவு உடையவனாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து சிரேஷ்டமான பக்தர்களாக முடியும். அதுதான் இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ பௌதிக ஆசைகளே இல்லாம தன்னிறைவு பெற்ற இந்த குமாரர்கள், ஏன்னா பாருங்க அவங்க பக்கத்துல சனத்குமாரர்கள் இருக்காங்க, அனந்தர் பக்கத்துல சனத்குமாரர்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் எப்பவுமே, ஏன்னா அவங்க எல்லாம் பௌதிக கலங்கிலிருந்து விடுபட்டவங்க, அதனாலதான் அவங்க எப்பவுமே உங்களுடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மையான பாகவத தர்மம். அதை அவங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பௌதிகத்துல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, எனக்கு அது தேவை, இது தேவை, இப்ப இது கிடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் இன்னொன்னு தேவை, அது கிடைச்சுன்னா அடுத்தது இது ஆசை, அது அடுத்து அதுக்கு மேல இன்னொரு ஆசை. ஆக மொத்தத்துல அவங்க பேராசை பிடித்தவர்களாக பௌதிகத்துல சுத்தின்னு இருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பாகவத தர்மத்தை தவிர மற்ற எல்லா வகையான சமய முறைகளும் என்ன முரண்பாடுகள் நிறைந்திருக்குதான். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல என்ன பண்றாங்க, நீ நான், இது உன்னுடையது இது என்னுடையது அப்படின்ற பாகுபாடு இருக்கு. பலனை எதிர்நோக்கி பண்ணக்கூடிய செயல்கள் இருக்கு, யஜ்ஞங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாகவத தர்மம் என்ன, சோ நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடையவங்க, கிருஷ்ணருக்கு சொந்தமானவங்க. சோ கிருஷ்ண உணர்வுல நாம இருக்கணும், இதுதான் பாகவத தர்மம். சோ எந்த ஒரு உயர்வு தாழ்வும் இல்லாம சமமாக இருக்கணும், இதுதான் கிருஷ்ண சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இவங்க எனக்கு விரோதி, இவங்க எனக்கு நண்பன் அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பண்டித சமதர்ஷி எல்லாரும் சமமா பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் விட்டுடுறாங்க, பௌதிகமா பொறாமை பண்றாங்க. ஓ இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க 10 ஐட்டம் பண்ணாங்களா, என்னுடைய பிறந்த 50 ஐட்டம், என் மகனுடைய பிறந்த நாள் 100 ஐட்டம் போட்டேன். சோ இப்படி பொறாமையால என்ன பண்றாங்க, அகங்காரத்தால அவங்க என்ன பண்றாங்க, தூய்மை அதாவது தூய்மையே அடைய முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. அதர்மம் பண்ணக்கூடிய செயல்கள் ஈடுபடுறாங்க. அதே முக்கியமான அதர்ம செயல்கள் என்ன அப்படின்னா, பலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பூஜைக்கு ஏதோ ஒரு தேவிக்கு ஒரு ஆடு பலி கொடுப்பாங்க. சில ஓ அவன் ஒரு ஆடா, நான் அவனுடைய பங்காளி, நான் 10 ஆடு பலி கொடுப்பேன். இன்னொருத்த வருவான், நான் அவனோட பெரிய, நான் பணக்காரன், நான் 100 ஆடு பலி கொடுப்பேன். இப்படி அதர்மம் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் பண்றாங்க. முக்கியமா இதெல்லாம் பண்ணக்கூடாது. மத்தவங்க மேல பொறாமையோ அதர்மம் பண்ணக்கூடிய செயல்களோ செய்யக்கூடாது. சோ நம்ம வந்து பாகவதர்களாக எப்படி இருக்கலாம்ன்ற அததான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி பக்தர்களாக முடியும், எப்படி பாகவதர்களாக முடியும்னு தான் நினைக்கணும். அசூயப்படுறாங்க, பொறாமைப்படுறாங்க. சோ உங்ககிட்ட பொறாமைப்படுறவங்க பக்கத்துல வரவே முடியாது, உங்களை பார்க்கவும் முடியாதே. சோ அப்புறம் இந்த உலகத்துல அவங்க இருந்து என்ன புண்ணியம்?
என்ன நன்மையை அவங்க அடைய போறாங்க? அவங்க பற்றுதல் இந்த பௌதிக பற்றுதல் மேல வச்சு என்ன நடக்குது அவங்களுக்கு? அவங்க அடையப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு இந்த பௌதிகத்துல? சுய பெருமை, தற்பெருமை, பொறாமை. சோ இதால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் என்ன? கடைசியில மத்தவங்க மேல அவங்க கோபமும் அகங்காரமும் தான் பட்டு இருக்காங்க. அதர்ம செயல்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால அவங்க கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? நஷ்டம் தான், வாழ்க்கையே வேஸ்ட் தான். அததான் அவர் வந்து கேட்கிறாரு. இதனால பௌதிக விஷயங்கள் ஆசையால அவங்க கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. பகவானே நீங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், வர்ணாசிரம தர்மங்களை உபதேசிச்சிருக்கீங்க. அவங்க கடமைகளை செய்ய சொல்லியிருக்கீங்க. பகவானை நினைச்சுட்டு அவங்க கடமையை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கை உயர்ந்த லட்சியம் இதுதான். அதை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணணுமே. அதுதானே இப்ப எங்க கஷ்டம் இல்லையா? சோ அவர் முன்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து வர்ணாசிரம கடமைகள் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண சொல்லிருக்கீங்க. அதே போல பகவானே நீங்க வந்து அசைவன, அசையாதவன். அதாவது அசைவன அப்படின்னா மனிதர்கள், மிருகங்கள், அதுதான் அசையாதவன. மரம், செடி, கொடிகள் எங்கேயும் அசையாது. ஒரே இடம் தான் நிற்கும் மரம் எல்லாம். சோ இப்படி அனைத்து ஜீவராசிக்குமே சமமா நீங்க நடத்துறீங்க. என்ன பகவான் வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் உயர்ந்த தாழ்வு பாக்குறது. ஏன்னா பகவான் அனைத்துக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கார். எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பாரு. அது மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவர். ஏன்னா எல்லாரையும் தன் குழந்தைகளாக தான் பார்க்கிறார் பகவான். சோ நம்ம என்ன பண்ணணும்? பகவான் சொல்லக்கூடிய பாகவதம், பகவத்கீதை, பகவான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பகவான் இப்படி எந்த ஒரு உயர்வு தாழ்வு இல்லாம யார் நடந்துக்கிறாங்க, யார் பக்தியோட இருக்காங்களோ அவங்களே சிறந்தவர்கள். சிறந்தவர்கள்னா சான்ஸ்கிரிட்ல ஆரியர்கள்னு சொல்லப்படும். சிறந்தவர்கள். சோ இப்படி சிறந்தவர்களாக ஆரியர்களாக இருப்பார். அவங்கதான் என்ன பிராமணர்களாக, அதை விட இன்னும் சிரேஷ்ட வைஷ்ணவர்களாக இருப்பாங்க சொல்லப்பட்டது. இப்படி பௌதிக ஆசைகளால் நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? சொல்ல, ஓ பகவானே உங்களுடைய தரிசனத்தால் எல்லா பௌதிக தலங்கள்ல இருந்து நான் வந்து விடுபட்டுட்டேன். இது எனக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படின்னா அந்த நாமஸ்மரணம். சோ பகவானே உங்களுடைய நாமஸ்மரணம் பண்ணாலே போதும். அவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? புனிதம் ஆயிடுறாங்க. சோ அவங்க வந்து சண்டாள குடும்பத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனா அவங்க எப்படியாப்பட்டவங்களும் இந்த பௌதிகத்துல பௌதிக பற்றுதலோட இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு பக்தி செய்யும் போது அவங்க இந்த பௌதிக கல்மஷங்கள்ல இருந்து, பௌதிக விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு உங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். சோ பாருங்க, அப்ப பகவானோட ஹரிநாமம் எவ்வளவு சிறந்தது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதான். சோ இந்த கலியுகத்துல பகவானுடைய ஹரிநாமத்தை தவிர வேற கதி இல்ல, வேற கதி இல்ல, வேற கதி இல்ல. இதுதான் சொல்றேன். பிரகன் நாரதிய புராணத்துல இதான் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? டெய்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே அப்படின்னு நாம ஜபிச்சுட்டு இருக்கோம். ஆகவே பகவானே உங்களுடைய தரிசனத்தால என்னுடைய மனசு, என்னுடைய ஹிருதயம் எல்லாத்துக்குள்ள நீங்களே ஆக்கிரமிச்சிருக்கீங்க. என்னுடைய பாவ செயல்கள், என்னுடைய காம இச்சைகள், என்னுடைய புலன் ஆசைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. என்னுடைய கலங்கங்கள்லாம் விடுபட்டுடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய முனிவரான நாரதர் எனக்கு உங்களை பற்றிய ஸ்தோத்திரங்களை கொடுத்தார். சோ அந்த ஸ்தோத்திரங்களை நான் வந்து 7 நாள் சொன்னதுனால, தண்ணி மாத்திரம் குடிச்சுண்டு 7 நாள் இரவு பகலாக அவர் வந்து அதை ஜெபிச்சதுனால
எனக்கு உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சோ என்னுடைய குரு நாரதருடைய பலனாக அவருடைய அனுகிரகத்தால உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. ஓ எல்லையற்ற பரம புருஷரே, ஏன்னா அனந்தர் எல்லையற்றவர். சோ ஓ பரம புருஷரே, பரமாத்மாவே, இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் நீங்க உங்களுக்கு தெரியும், எல்லா ஜீவராசியும் நீங்க அறிவீர்கள். சோ சூரியன் முன்னிலையில இந்த விண்மினி பூச்சிகள் இருக்கு இல்லையா, சூரியன் முன்னாடி மின்மினி பூச்சிகளோட வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்குமா என்ன? கிடையாது. அது போல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், அனைத்து சக்திகள் முன்னாடி நீ சேர்த்தாலும் பகவானுக்கு ஒரு சின்ன கடுகளவு ஒண்ணுமே ஆகாது. பகவான் ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப சூரியன் அப்படியே பளிச்சுன்னு அது எதிர ஒரு சின்ன மின்மினி பூச்சி வந்துச்சுன்னா அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சம் அந்த நைட்லலாம் கொஞ்சமாவது தெரியும், சூரியன் எதிரெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அது போல இந்த பௌதிக சக்திகள் எல்லாம் பகவான் உங்க எதிரில ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாமே பகவானே நீங்க தான். நீங்க இந்த பௌதிகத்துல ஆழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் விடுவிக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. ஆனா எல்லாருக்கும் இப்ப பாருங்க, சில பேருக்கு கண் இருக்கும், ஆனா கண் பார்வை, அந்த திருஷ்டி, அந்த சக்தி இருக்காது. காது இருக்கும், ஆனா அதை கேட்கக்கூடிய அந்த சக்தி இருக்காது. சோ அது போல மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கண் இருந்தும் காதிருந்தும் புத்தி இருந்தும் உங்களுடைய தரிசனம் பண்ணாம, உங்களை பற்றி உங்களுக்கு பக்தி செய்யாம அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி அழியுதோ அது போல அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா பகவானே, ஏன்னா நீங்க பரிசுத்தமானவர். சோ உங்களுக்கு பக்தி பண்ணக்கூடியவர் அனைவர்களும் அவங்களும் சிரேஷ்டமானவர்களாக மாறுவாங்க. ஏன்னா பகவானே, நீங்க வந்து 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட பகவானே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ உங்களுடைய முயற்சியாலதான் பிரம்மதேவர் ஆகட்டும், இந்திரன் ஆகட்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் கொஞ்சம் பௌதிக சக்தி நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த அனைத்து இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சமே பகவானே உங்களுடைய 1000 தலைக்கு மேல ஒரு சின்ன கடுகுதான். பகவானுடைய தலை, அனந்தர் ஆதிசேஷனுடைய தலை எவ்வளவு தலை இருக்கு? 1000 தலை இருக்கு. அது மேல ஒரு சின்ன கடுகு வச்சு அவருக்கு என்ன வலிக்கவா போய்? ஒண்ணும் இல்லை. அவ்வளவு சின்ன கடுகுதான் என்ன இந்த பௌதிக உலகமே. நீங்க அவ்வளவு பெரியவர். அப்புறம் பாருங்க, அந்த கடுகுக்குள்ள 7 லேயர்ஸ், அதுக்குள்ள கர்ப்போதக விஷ்ணு அவருடைய தொக்குள்ள இருந்த அந்த தண்டுல 14 லோகங்கள், அதுக்கு மேல அந்த பிரம்மா உட்கார்ந்து இருக்கார். அப்புறம் பாருங்க, நம்மளுடைய அந்த பூமி 7வது அடுக்கு, அதுல எங்கேயோ ஒரு இடத்துல நாம இருக்கோம். அப்பனா அனந்தரா அந்த ஆதிசேஷன் எவ்வளவு பெரியவரா இருக்கும். சோ இப்படி அவர் வந்து சொல்றாரு. சோ நீங்க அவ்வளவு பெரியவர், அவ்வளவு சிரேஷ்டர். சுகதேவர் வந்து இத வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. பரம புருஷர் பகவான் அனந்த தேவரை இப்ப சித்திரகேது அவர் தான் இப்ப வித்யாதர லோகத்து அரசரா ஆயாச்சு. சோ அவர் வந்து இப்படியெல்லாம் வந்து ஸ்துதி பாடுறார். உடனே பகவான் வந்து அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.